கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது கொலோசையருக்கு எழுதின நிருபம், அதில் 3ஆம் அதிகாரம், அதில் 10ஆம் வசனம். கொலோசையர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்குப்பாய் பூர்ண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவஜனமே, நீங்கள் புதிய மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதுல பாருங்க, இதுல 2-3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாகனா நம்ம தேவ சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம், அவர் சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுல நீங்க சந்தேகப்படுறீங்களா? இன்றைய தினத்தோட அந்த சந்தேகத்தை விட்டு விடுங்கள். கர்த்தர் உங்களை சந்திக்கும் மாதம் இது. நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்கும் மாதமாக இருக்க போகிறது. ஏன்னா அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டதை நீங்க விசுவாசிக்கும் பொழுதுதான் தேவன் உங்களுக்குள்ள செயல்பட முடியும். அந்த நம்பிக்கையில நீங்க இல்லாம நீங்க தேவனே தேவனேனீங்கன்னா தேவன் உங்களுக்குள்ள செயல்பட முடியாது. தேவன் உங்களுக்குள்ள செயல்படாததற்கு ஒரு மெயினான ஒரு காரியம் என்னவென்றால், நம்ம தேவனுக்கு நம்மளை விட்டு கொடுப்பதில்லை. நம்ம சுய கட்டுப்பாடுகள் நம்மளை குறித்து நிறைய காரியங்கள் வைத்துக்கொண்டு அதைப்பதான் போய் தேவன்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேவனே இது வேணும் அது வேணும்னு. தேவனே உங்களுடைய சித்தம் என்னவென்று எத்தனை பேர் கேட்கிறோம்? ஜபத்தில் தேவனே உங்களுடைய சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு எத்தனை பேர் நம்ம கேட்கிறோம்? ஏன்னா பூலோகத்துல பரலோகத்தில் உங்க சித்தம் நடைபெறுவது போல பூலோகத்தில் நடைபெறுவதாகட்டு தேவன் அழகா இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு பரமண்டங்களில் உள்ள ஜெபத்தை நல்லா ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஒரு பிதாவின் சித்தத்தை பூமியிலே செய்வதற்காக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அப்ப தேவ சாயலாக படைக்கப்பட்ட நம்ம இயேசுவின் சித்தத்தை அறிந்து அதன்படி நடக்க வேண்டும். அதனால தான் அதை சொல்லப்படுகிறது. பாருங்க, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்குப்பாய் பூர்ண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதாவது புதிய மனிதனாகிய இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறோம். நம்ம பழைய மனிதன் ஒன்று வருது. பழைய மனிதனாகிய ஆதாமை சொல்லப்படுகிறது. 2வது மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவை சொல்ல நம்ம தரித்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதுல சொல்லப்படுகிறது, ஆதாமும் தேவ சாயலாக தான் படைக்கப்பட்டிருக்கிறார். அதை நம்ம உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதுல சொல்லப்படுகிற புதிய மனிதனை தரித்து கொண்டு வருதுன்னா என்னன்னா, பூர்ண அறிவு உடையபடி. அந்த அறிவுல அவர் ஆதாம் இந்த இடத்துல தோத்து போனாரு. ஆனா பூர்ண அறிவுடைய இயேசு கிறிஸ்து சாயலாக நம்ம தரித்து கொண்டிருக்கிறோம்னா அவருடைய அறிவை, அவருடைய இதைத்தான் நம்ம சரித்து கொண்டிருக்கிறோம். வெளியே தெரிகிற முக சாயலாக உடல் சாயலாக சொல்லப்படவில்லை. இது உள்ளான மனிதனை பற்றி சொல்லப்படுகிறது. உள்ளான மனிதன் தேவனை இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். இதில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். அவருடைய அறிவு எனக்குள்ள இருக்கிறது. அறிவு ஞானம் எல்லாமே அவருடைய திறந்து வருகிறது அப்படின்னு பார்க்குறோம். ஞானம் வீதியிலிருந்து சத்தம் விடுகிறதுன்னு பார்க்குறோம். எதுக்காக? நம்மளை அவருடைய சேர்ப்பதற்காக. அப்பேற்பட்ட இயேசுவின் அறிவை, இயேசுவின் அவரோட புத்தியை, அவரோட எண்ணங்களை நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் அந்த வசனம் சொல்லப்படுகிறது. இந்த முந்தின வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா புரியும் உங்களுக்கு. அதை பாருங்களேங்க, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமல் இருங்கள், பழைய மனிதனை அவன் செய்கைகளும் கலைந்து போட்டுவிட்டு. அப்ப அவன் செய்கைகள்ல என்ன? அவனோட எண்ணங்கள் அதெல்லாம் கலைந்து போட்டுவிட்டு பூர்ண அறிவுடைய இயேசு கிறிஸ்துவின் எண்ணங்களை தரித்து கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வசனத்தை மறுபடி படிக்கிறேன் பாருங்களேங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்குப்பாய் பூர்ண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, புதிதாக்கப்பட்ட இயேசுவின் சாயலை தரித்து கொண்டிருக்கிறீங்க. புதிய மனிதனாக இயேசு கிறிஸ்துவின் சாயலை, அவர் அறிவை நீங்க பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. இந்த நிலையில நிலைத்து நிற்பதற்காக கர்த்தரை நோக்கி நம்ம கேட்போம், ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, பூர்ண அறிவுடையும்படியாக புதிதான மனிதனாகிய உமது சாயலை நாங்கள் தெரிந்து கொண்டிருப்பதற்காக நன்றி 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 ஆண்டவரே. அந்த நிலையிலே நிலைத்து நிற்க எங்களை நீர் அழைத்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. அந்த நிலையிலே நிலைத்து நிற்கும் பலத்தை எங்களுக்கு தார மாட்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனாகிய உமது சாயலை, உமது அறிவை, உமது எண்ணங்களை பெற்றுக்கொண்டு அதிலே நிலைத்து நிற்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.